ஏ சின்ன பொண்ணு, என்னத்தே? என்ன செஞ்சிட்டு இருக்க மருமோள? வாசலை தூத்து தொளிச்சு குழம்பு போட்டுட்டு அடுப்பு தொடச்சிட்டு இருக்கேன் தே. சரி சரி, காலையில என்ன சாப்பாடு செய்யலாம்னு இருக்க? எத்தே தோசை சுட்டு சட்னி வைக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். வேண்டாம் மருமோள, ஒரே இட்லி தோசைன்னு எரிச்சலா இருக்கு. என்னத்தையா ஒரு புட்டு இடியாப்பம் என்ன மாதிரி பண்ணுதியா? என் மொளுக்கு இடியாப்பத்துல தேங்காய் போட்டு பால் ஊற்றி சாப்பிட்டா நல்லா பிடிக்கும் பார்த்துக்கோ. அதனால இடியாப்பமே புளிஞ்சிடு. என்ன எத்தே எப்போ வாங்கி வச்ச மாவை என்ன செய்ய? அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கியும் மருமோள, ராத்திரி தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். சரி தே. பெசாட்டி ஒரு தோசை சுட்டு துவையில அரைச்சி வேலையை முடிச்சலான்னு பார்த்தா இடியாப்பம் புளிஞ்சாதான் என் அவளுக்கு தொண்டையில இறங்குங்கால. சாதாரணமா சொல்லுதா எவா உட்காந்து புளிய. வர வர அந்த கிழவி தொல்லை தாங்கலை. மவா மவான்னு ஒரே ஏரியா நம்மளை படா படுத்துது. போன மருமையங்காரனை இன்னும் காணும். சீக்கிரமா வந்தாம்னாலும் கூட்டிட்டு போவான். அவன் என்னைக்கு வந்து என்னைக்கு கூட்டு போவேன். இந்த கிழவிக்கும் சரி அவன் அவளுக்கும் சரி போன மரமே இன்னும் வீட்டுக்கு வரலையான கவலையே இல்லை. அது சரி, அவன் கொஞ்ச நாளைக்கு வராமல் இருந்தா தானே மவாக்காரி இங்கே டேரா போடுவா. நமக்கு தான் எப்போ அவன் வருவான் எப்போ இவளை கூட்டிட்டு போவான்னு இருக்கு. சரித்தேன், அப்போ கடையில தான் போய் இடியாப்பமா வாங்கிட்டு வரணும். வீட்டில் இல்லை பத்தியெல்லாம். ஐயா வீட்டுல இல்லையே மருமோள. ஆமாத்தே, அதான் சொல்றேன். பெசாட்டி வாங்கி வச்ச தோசை மாவுலேயே தோசையை சுட்டு துவையில அரைச்சிட்டாத்தே. நாளைக்கு உங்க மவனை இடியாப்பமா வாங்கிட்டு வர சொல்லி புரிஞ்சுக்கிடுவோம். ஏன் மருமோள, ஒரு இடியாப்பத்துக்கு ஒரு நாளா காத்து கிடக்கணும்? பக்கத்துல இந்த கிட்டா கடையில கிடைக்கும், போய் வாங்கிட்டு வா. இடியாப்பமா வாங்கிட்டு மெனக்கட்டி அம்மாவே ஆபீஸ்ல இருந்து வந்து வாங்கி தருவான். போ, அந்த அலமாரியில துட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வா போ. கிளவி விடமாட்டா போலையா, ஒரே இடியாப்பத்துல தான் நிக்கா. சரித்தே, நான் அப்ப கடைக்கு போயிட்டு வரேன். இங்க இரு சின்ன பொண்ணே, கடைக்கு போனமா வந்தமான்னு இரு. போற வழி வார வழியில எவ்வளையாவது பார்த்தே பேசணும்னு அப்படியே டேரா போட்டு நேராக்கிறாத. இப்பவே மணி 8 ஆகுது. என் மாவா எந்திரிச்சு வந்துடும். இப்போ வாரப்ப சாப்பாடு ரெடியா இருக்கணும். போய் நீ வாட்ட நின்னுக்கிடாத. பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம் பக்கமாவா, தூங்கி எந்திரிச்ச உடனே அவளுக்கு சாப்பாடு இருக்கணும். சரித்தே, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன விஜயாக்கா, நேற்று ராத்திரி உங்க பக்கத்து வீட்டுல மல்லியாக்கும் புருஷனுக்கும் சண்டையானா கேள்விப்பட்டேன். ஆமா சந்தி, ஒரே சண்டை போட்டு கிடந்தாவ. என்ன சண்டைக்கு? அதான் ஏன் கேட்க, அவ சண்டை போடுறதுக்கு காரணமா வேணும். தேனாம ஏதாவது ஒரு சண்டை எடுத்துட்டு தான் கிடப்பாவ புருஷனும் பொண்டாட்டியும். இந்த பொம்பளையில அப்படியே வச்சு பேசிட்டு கிடக்கால ஒளிய ஜாமா ஒன்றும் வாங்கின பாடு இல்ல. காலங்காத்தாலேயே அப்படியே அடுத்த விட்டு புறணி பேசுறதுல என்னதான் கிடைச்சிருமோ தெரியாது. என்ன தாத்தா கடையில உட்காந்துட்டே தூங்குற மாதிரி தெரியுது? இல்லம்மா, சும்மா தான் உட்காந்துருக்கேன். என்ன வேணும்? ஒரு இடியாப்பமா பாக்கெட்டு, ஒரு பால் பாக்கெட்டு, ஒரு தேங்காய் கொடுங்க தாத்தா. அந்த தாரிமா. என்ன சின்ன பொண்ணு? என்னக்கா காலையிலேயே கமிட்டி போட்டு கதவை வந்துட்டே போல? ஆமா பேசியாவ. சும்மா நேரத்துக்கு நான் வாட்டுக்கு பால் வாங்கக்கு வந்தேன். அந்த அன்னைக்கு விஜயாக்கா நின்றுட்டு இருந்தாவ, அவட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன திடீர்னு காலையிலேயே கடைக்கெல்லாம் வந்திருக்க? என் மாமியார போட்டு தள்ள ஒரு பாட்டில் விஷம் வாங்கலாம்னு வந்தேங்க. என்ன சொல்லியா சின்ன பொண்ணு? பிறகு நீங்க பால் வாங்க வந்திருக்கேன், நான் பால் டாயில வாங்க வர போறேன். நானும் பால் தான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏம்மா அதை முதலையே சொல்லியிருக்கேண்டி தானே, இதுக்கா இப்படி பேசினா? நாங்க கூட பயந்துட்டோம் ஒரு நிமிஷத்துல. அப்புறம் சின்ன பொண்ணு, உன் மாமியா நாத்தனால என்னடாவோ? உன் நாத்தனா எந்திரிச்சிட்டாளா இனிமேதான் எந்திப்பாளா? அவன் எங்க எந்திரிச்சா? இன்னும் அவளுக்கு விடியல கிடத்தி தான் கிடக்கா. ஏமா மணி 8 மணி ஆகுது, இன்னுமா தூங்கிட்டு கிடக்கா உன் நாத்தனா கறி? ஆமாக்கா, இதுவே நான் ஒரு 7 மணி வரைக்கும் தூங்கினோம்னா எங்க மாமியா கறி வரத்தான் வருவா. அவன் மவாங்க கண்டு 10 மணிக்கு எந்திரிச்சாலும் கொத்திக்கிட்டு இருப்பா. பாருங்கக்கா, இப்படி இருக்க கூடாதுன்னாக்கா. ஒரு மாமியானா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணும். அவன் மவானா ஒரு மாதிரி, மருமான ஒரு மாதிரி நடத்தா பாருங்க. ஆமா, எனக்கும் சின்ன பொண்ணு மாமியால சுத்தமா பிடிக்காது பாத்துக்கோ. சின்ன பொண்ணு எந்தம்மா? என்ன தாத்தா இப்படி தரியா? ஒரு கவர்ல போட்டாங்களே. எம்மா, பிளாஸ்டிக் பை கடையில வச்சிருந்தோம்னா வந்து ஃபைன் போட்டுருவாங்கம்மா. எனக்கு வரும்போது நீங்க வீட்டுல இருந்து ஒரு பை கொண்டு வரலாம்ல? இது என்ன தாத்தா கூத்தா இருக்கு? அப்படி பார்த்தா உங்க கடையில இருக்க எல்லாமே பிளாஸ்டிக் கவர் தானே. இப்ப நீங்க கையில வச்சிருக்க பால் பாக்கெட்டு, இடியப்ப மாவு பாக்கெட்டு, இது எல்லாமே பிளாஸ்டிக் கவர் தானே. அதை மட்டும் விற்கலாமோ? எம்மா, இதெல்லாம் விற்க கூடாதுன்னு சொல்றவங்க கிட்ட போய் கேளுமா. நான் சாதாரண கடை வச்சிருக்க வியாபாரி, என்கிட்ட பேசி என்ன போகுது? ஆனா உன்ன இப்படி ஒண்ணு சொல்லி விளையிருங்க. சரி, எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 95 ரூபா ஆச்சுமா. சிட்டையில எழுதிரவா, ரூபா கொண்டு வந்திருக்கீங்களா? சிட்டிலே எழுதிருங்க, எங்க மாமியார் வந்து காசு கொடுப்பாவ. சரிம்மா, நான் வாங்கிக்கோங்க. என்ன சின்ன பொண்ணு, உங்க வீட்டுல இடியாப்பமா இன்னைக்கு? ஆமாக்கா, நான் தோசமா வாங்கி வச்சிருக்கேன். தோசை சுட்டு சட்னி வைக்கலாம்னு என் மாமியார் சொல்லிட்டா. என் அவளுக்கு இட்லி தோசைனா தொண்டையில தட்டும், இடியாப்பம் முடிஞ்சாதான் வலிக்கிட்டு உள்ள போவோம் அப்படின்ட்டா. அதுதான் இப்ப மெனக்கட்டு வந்து இடியாப்பம் பால் எல்லாம் வாங்கிட்டு போறேன். ஏன் தோசை மாவுலாம் வாங்கி வச்சுட்டோம்ல? அப்படி இருக்கையில ஒரு தோசை தின்னுக்கிட மாட்டாலும் மாவா இன்னைக்கு ஒரு நாள். ஆமா, ரொம்ப தான் அனுமதி பண்ணுதா மாமியா கறி. என்ன செய்யக்கா, நம்ம பொழப்பு அப்படி இருக்கு. சரிக்கா, நான் வாரேன்னு. ஏன் சின்ன பொண்ணு அதுக்குள்ள போறேன் செத்த நின்று பேசிட்டு போயேன். இல்லக்கா, வரையிலேயே மாமியார் சொல்லி தான் விட்டா, போனமா வந்தமான்னு இரு, எங்கனையும் பேசிட்டு நிக்காது அப்படின்னு. மணி வேற 8:30 ஆயிடுச்சு பார்த்தியால. அப்போ போய் நம்ம மாவை பேசஞ்சு இதை புளியணும், புளிஞ்சு அவிச்சு அதை எடுக்கக்குள்ள மணி 9 ஆயிரும் எப்படியும். பிறகு லேட் ஆயிட்டு வயிறு பசிக்கின்னு ஏசிட்டு கிடப்பா. மத்தியானம் பொங்கி சாப்பிட்டோன்னா எங்கேயாவது பார்த்தா பேசுவோன்னக்கா. வாரேன்னு. சே, நல்ல பிள்ளை பத்தியா காலையிலே எழுந்திரிச்சு மாமியாளுக்கு சாப்பாடு செய்யணும்னு நினைக்கியா? மாமியாளுக்கு இந்த பிள்ளை நல்ல குணம் தெரிய மாட்டேங்குது. விஜயாக்கா அப்படி கண்டு நினைச்சுக்கிடாதியா. சின்ன பொண்ணு லேசுப்பட்டா கிடையாது தெரியுமா? அப்படியா? ஆமா, பிறகு பொல்லாதவா பேச்சுதான் சும்மா நல்ல வணக்கா பேசுவா. வீட்டுல மாமியால என்ன பாடுபடுத்துவான்னு எனக்கு தான் தெரியும். பிறகு நல்ல பிள்ளை மாதிரி பேசிட்டு போறா. அப்படி பேசினாதான் நம்ம அவளை அப்பாவே அப்புறாணின்னு நினைப்போம். அதுக்காண்டி இப்படி நடிச்சிட்டு போறா.
நல்லா நடிக்க கத்து வச்சிருக்கல்வமா எல்லாரும். நமக்கெல்லாம் ஒரு நடிப்பு நடிக்க வருதா கொள்ளுதா ஒண்ணு தெரியாம இப்படி நம்ம அப்புறாணியா காலம் கழிக்கும். பைத்தியாரியா காலம் கழிது என் காலம்லாம். ஆமா, இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ நல்லா வீட்டுல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பாத்துக்கிடுது என்ன? சேச்சே, நமக்கெல்லாம் அடுத்த வீட்டுல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பார்த்ததோ அடுத்தவளை பத்தி பேசதோ கொஞ்சம் கூட பிடிக்காதுக்க. நான் இந்த மாதிரி கடைக்கு போவே வருவேன் பார்த்தேன், அந்த நேரத்துல வீட்டுல பேசுறது காதுல கேட்கும் பாத்துக்கோங்க. அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டதான். எனக்கெல்லாம் ஒருத்தியை பத்தி ஒரு நாளும் புறம் பேசதா வைக்கதா ஒண்ணுமே பிடிக்காது. அடுத்த வீட்டு கதை நமக்கு எதுக்கு சொல்லுங்க? ஆமா தானே. இந்த பிள்ளைகள் நல்லா பரவாயில்ல, அடுத்த விட்டு கதையை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்குவோம். சரி, அது போட்டும். விஜயாக்கா, இந்த மல்லியாக்கா அவ புருஷனுக்கும் என்ன சண்டை நீங்க கடைசி வரைக்கும் எனக்கு சொல்லவே இல்லையே. சீக்கிரம் சொல்லுங்கக்கா, எனக்கு வீட்டுல நிறைய வேலை கிடக்கு. ஏக்கா, நேத்து ஓட்டு போட போனியா? ஆமா, டீ போட்டுட்டு தான் வந்தேன். காலம்பரையே பேருக்குன்னு பார்த்துக்கோ. நேராகி போயிட்டேன் பார்த்தியா, ஒரே கூட்டம். ஏப்பா எவ்வளோ நீளம் நின்றுருக்கேன் தெரியுமா? நான் காலையில் வச்சு பல்ல தச்சுட்டு அந்த மணிக்கு போய் போட்டு வந்துட்டேன். காலையில் 6 மணிக்கெலாம் ஒரு கூட்டம் இல்லை, 6-7 மணிக்கு போட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஓரமே இல்லை டீ. மத்தியானம் தான் ஞாபகம் வந்தது, சரின்ட்டு போவேன்னு போனேன். அவ்வளோ கூட்டம் பார்த்துக்கோ. சரி, என்ன கூட்டம் இருந்தாலும் நம்ம ஓட்டு போடுறது போட்டு தானக்கா ஆகணும். ஆமாம், கழுதையை போட்டு தலைவர் மேலே தான் போட்டு வந்தாச்சு. சரி, சாப்பிட்டியா இனிமேதானா? எங்கே சாப்பிட, மணி 9 மணி ஆகுது. 8 மணிக்கு மாவு வாங்க போகிறோம்னு போனா. 8 மணிக்கு மாவு வாங்கினாலா? சின்ன பொண்ணு என் வீட்டு பக்கத்தில் தானக்கா வந்து தோசமாக வாங்கிட்டு போனா. காலையில் 7 மணிக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டாலே. தோசமாக இல்லை டீ, தோசை சட்னின்னு திங்க ஏச்சலாக இருக்குது அப்படின்ட்டு இடியாப்பம் புரிஞ்சுட்டான்னு சொல்லி கேட்டேன். இடியாப்பம் மாவு இல்லத்த, கடையில் தான் போய் வாங்கணும்னா. சரி வாங்கிட்டு வான்னு சொன்னேன் பார்த்துக்கோ. 8 மணிக்கு போனால் மணி 9 ஆகுது. இங்கே நான் பக்கத்து தெருவில் இருக்க கடைக்கு போயிட்டு வரதுக்கு 1 மணி நேரமா? சரி, வந்து செஞ்சு தருவா. இடியாப்பம் முடிஞ்சதுக்கு எவ்வளோ நேரம் இருப்பது? ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? அதுக்கு இல்லை டீ, போன இடம் வந்த இடம்னு இருந்துக்கிட்டுதான். போகிற வழியில் எவ்வளோ பேச்சு கொடுத்துருப்பாளுவோ அந்த அன்னைக்கு பேசிட்டு நிற்கா போல வருவா. தே எவ்வளே, நீ கடைக்கு போனப்போ மணி என்ன? இப்போ நீ வரும்போது மணி என்ன? ஏன் தே மணி எத்தனை நீ ஏன்ட கேக்கிய? வீட்டில் கிடையாது ஓடலையோ? யோ, இந்த கிண்டல் மண்ணாங்கட்டிலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 8 மணிக்கு போன வீட்டில இருந்து மணி எத்தனைன்னு பாரு, 9 மணி ஆகுது. பக்கத்து கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வர உனக்கு 1 மணி நேரமா? ஒரு அளவு வேண்டாம்? அளவோட தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 1/2 லிட்டர் பால், 1/2 கிலோ மாவு, ஒரு தேங்காய். வாங்கிட்டலாம் பேசி பிரயோஜனமே கிடையாது. போ, சீக்கிரம் போய் மாவு பேசணும். இடியாப்பத்தை புளிய பருப்பா. சரி தே. வர மாமியாங்க மரியாதையும் இல்லை, பயமும் இல்லை. சரி விடுக்கா, சின்ன பிள்ளை தானே, போ புரிஞ்சுக்கிடும். என்னைக்கிட்டே திருந்த நானும் இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்துவான்னு பார்த்தா நாளுக்கு நாள் மோசமாக்கிட்டு தான் போறான். வார்த்தைக்கு வார்த்தை பேசுறது, கிண்டல் பண்றது, நக்கல் அடிக்கிறது, இது திருந்தும்னு எனக்கு தோணலை. சே, அப்படி சொல்லாக்கா. நம்ம வீட்டு பிள்ளைய பத்தி நம்மளே இப்படி பேசலாமா? அவன் வீட்டில் வரத்தெல்லாம் உனக்கு முழுசா தெரியாட்டி நீ அப்பப்போ வந்து பார்த்துட்டு என்னமோ நல்லவா நினச்சி பேசிட்டு கிடக்க. சரி வீடுக்கா, வயசு காலத்தில் நீ கோவப்பட்டு உனக்கு ப்ரெஷர் ஏறிட போகுது. சும்மா கடை, இன்னும் சாப்பிடாம வேற இருக்க. டாக்டர் மாதிரிலாம் சொல்லுதா கோவமே படக்கூடாது. அதுவும் வயசானதுக்கப்புறம் இந்த கோவத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு தான் நல்லதான். இல்லாட்டா ஏகப்பட்ட பிரச்சனை வருமா. நம்மளாம் இப்படி இருந்த மணிக்கே போய் சேர்ந்துடணும்க்கா. தேவையில்லாமல் கோவப்பட்டு சங்கடத்தை இழுத்து வச்சுட்டு நம்மளை பார்க்க நாதிலேன்னு கவலைப்பட்டு கிடக்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்லுதேன். கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாரு. எத்தே என்ன எத்தே, இட்லி சட்டி முந்தானத்து சாந்தியக்கா வாங்கிட்டு போனாவ. இப்போ இடியாப்பா வைக்க வேணும் பார்த்தீங்களா? போய் வாங்கிட்டு வந்துட்டா. ஏன் அவன் வீட்டில் இட்லி சட்டி இல்லையே, அங்கே வந்து வாங்கிட்டு போயிருக்கா? அவன் வீட்டில் உள்ளதை அவள் தங்கச்சீட்டில் கொடுத்துட்டாவலாம் தே. அதான் நம்ம வீட்டில் முந்தானத்து வாங்கிட்டு போனாவ. இன்னும் கொண்டு வந்து தரல. போய் வாங்கிட்டு வந்தால் தான் இடியாப்பா வைக்க முடியும். அதான் போய் வாங்கிட்டு விட்டான்னு கேட்கலாமான்னு வந்தேன். சரி, அப்போ சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. மறுபடியும் அங்கேயும் போய் 1 மணி நேரம் நின்றுக்கிடாத பார்த்துக்கோ. இல்லை தே, இன்னும் 2 நிமிஷம் தான். சிட்டா போயிட்டு சிட்டா அப்புறம் தந்துடுவேன். பா சரசக்கா, கீரை நல்ல கீரையா இருக்குன்னாக்கா. ஆமா சந்தி, ஆனால் 15 ரூபானாலும் வாங்கிட்டே பார்த்துக்கோ. ஆமா 10 ரூபா தான் இருக்கும் என்னக்கா. வீட்டுக்கு வந்து விற்காங்க இருக்காண்டி 5 ரூபா அதிகம் வச்சு விற்கா. சரி வாங்கிட்டு போறா. அந்த வேகாத வெயில கீரையை வாசல்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு போறா. இல்லாட்டா மார்க்கெட்ல போய் வாங்கணும். இந்த அக்கா நல்லா வீட்டு வாசலே வந்து கொடுத்துட்டு போயிருந்தா பத்தி 5 ரூபா அதிகமானாலும் பரவாயில்ல, நல்ல கீரையா இருக்கு. சாந்தியக்கா இங்கே தான் இருக்கீங்களோ? ஆமா சின்ன பொண்ணு, சரசக்கா வீட்டுக்கிட்ட கீரை விற்க சத்தம் கட்டுது பத்தியா? அந்த அன்னைக்கு கீரை வாங்குவேன்னு வந்தேன். அந்த அன்னைக்கு உட்காந்துருக்கேன். நான் உங்களை தேடி தான் உங்கள் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன்க்கா. ஏன் சின்ன பொண்ணு நின்றுட்டே இருக்கா? உட்காரேன். இருக்கட்டுக்கா, பரவாயில்ல. சாந்தியக்கா, அன்னைக்கு எங்கள் வீட்டில் இட்லி சட்டி வாங்கிட்டு பண்ணிடலாக்கா. அதை கொஞ்சம் தாங்களேன், இடியாப்பா வைக்கிறதுக்கு தேவைப்படுது. இன்னுமா சின்ன பொண்ணு சாப்பிடாம இருக்கியா? ஆமாக்கா, நேரம் ஆயிட்டு பார்த்துக்கோங்க. காலையில் 8 மணிக்கு தான் என் மாமியார் இடியாப்பா வைக்கணும்னு. நான் அதுக்கு முன்னாடியே தோசமாக வாங்கி வச்சிருந்தேன். ஆனால் அது இடியாப்பா வைக்கணும்னு சொல்லவும் கடையில் போய் இடியாப்பா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு மாவு பசஞ்சிட்டு பார்க்க மணி 9:45 ஆயிட்டு. சரி சீக்கிரமா பண்ணுவேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைசி பார்த்தா இட்லி சட்டியை காங்கல. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, சாந்தியக்கா முந்தானத்து இட்லி சட்டி வாங்கிட்டு போனாவே. அதான் வாங்கிட்டு போமேன்னு வந்தேன். வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வாங்க சாந்தியக்கா. ஐயா, அதில் இப்போ தானே இட்லி வச்சுட்டு வந்தேன். இன்னும் இட்லி ஒரு 4 இட்லி அதில் இருக்கு. மேற்கொண்டு சட்டியை தேய்க்க வேண்டியிருக்கேன். இவன் வேற அவசரமா கேட்கல, போய் சட்டுப்புட்டுன்னு கழுவி கொடுத்து விடுவோம். சின்ன பொண்ணு நீ இதை இருந்துக்கா, நான் வீட்டில் போய் இட்லி சட்டி எடுத்துட்டு வரேன். என்ன? சரிக்கா, கொஞ்சம் விரசா வாங்கக்கா. நான் இப்போ வந்துடுவேன். இரு சின்ன பொண்ணு, அவன் வார வரைக்கும் நின்றுட்டேவா இருப்பா? இருக்கம்க்கா. மணி 11 மணி ஆக போகுது. இவ்வளோ நேரமா சாப்பிடாம இருப்பா சின்ன பொண்ணு? ஆரம்பிச்சது என்னமோ காலையில் வேகமாக தான்க்கா வேலையை ஆரம்பிச்சேன். எப்படி தான் நேரம் ஆரம்பிச்சுனே தெரியல பார்த்துக்கிடுங்க.
நானும் 8 மணில இருந்து இடியாப்பா வைக்கணும்னு நினைக்கிறேன் ஒழிய வேலை நடந்த பாடு இல்லை. ஏதாவது ஒண்ணு இல்லாம போயிருது, ஒண்ணா தேடிட்டு வரேன் பாத்துக்கோங்க. அது அப்படித்தாம்மா, ரொம்ப நாள் செய்யாத ஒரு பொருள் திடீர்னு செய்தாம வையன், அதுக்குண்டான பொருள் எங்கெங்க கிடக்குற தேடியே நேரம் ஆயிடும். ஆமாக்கா, இடியாப்பம்லாம் போன தடவை என் அத்தனை வந்தப்ப செஞ்சது, அதுக்கடுத்து செய்யவே இல்லை. நான் சுழிவா எந்த வேலை முடியுமோ அதை தான் செய்வேன்க்கா. இட்லி தோசை பழைய சோறுன்னு சாப்பிட்டுட்டு இருந்துக்கிடுவோம். என் மாமியா கறி இன்னைக்கு மாவா வந்திருக்காங்க, கண்டி இடியாப்பம் அவிச்சே தீரணும்ட்டா. இதை முத நாளே சொல்லியிருந்தான்னு வைங்களேன், தங்கம்மா நான் முத நாள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பேன். இப்போ காலையிலங்க ஒண்ணா தேடி அலைய வேண்டியிருக்கு. கடையில போய் கொஞ்ச நேரம் நின்னாச்சு, அடுப்புல கொஞ்ச நேரம் நின்னாச்சு, இப்போ பாத்திரம் எல்லாம் தேடி வந்தாச்சு. அண்ணா நேரம் ஆயிட்டு பாத்துக்கோங்க. சரி, இனி வீட்டுல போய் வேக வேகமா வேலையை பாரு, என்ன செய்ய முடியும்? எல்லாம் என் நாத்தனா கறியால வரதுக்கா. அவ வந்ததுல இருந்தே என் மாமியா ஆட்டன்னு ஆடிட்டடக்கா. அவளுக்கு ஏத்த மாதிரி நானும் ஆட வேண்டியிருக்கு. இந்த சின்ன பண்ணே வாங்கிட்டு போ. ஏன் சந்தி இம்பிட்டு நேரம்? ஏக்கா இன்னைக்கு காலையில இல்லை இட்லி வச்சிருக்கா, அதான் இட்லியை எடுத்து வச்சுட்டு தேய்ச்சி கழுவி கொண்டு வர நேரம் ஆயிட்டு. ஐயா, இதை என்கிட்ட முதலே சொல்லியிருந்தா நம்ம வீட்டுல இருக்க இட்லி சட்டி எடுத்தாலும் சின்ன பண்ணிட்டு கொடுத்துட்டு இருப்போம்ல. நீ நாளைக்கு நாள் கொண்டு போய் கொடுத்துருக்கலாம். அவன் நேரம் வந்து உட்காந்துருக்கா பாரு. அப்படி கூட செஞ்சிருக்கலாம். என்னக்கா எனக்கு ஓர்மையே இல்லை. சரி, 4 மணி இப்பயாச்சும் தாங்க வாரம்க. சரி சின்ன பண்ணி போயிட்டு வா. ஏமா அப்படி தலைகீழ கிடக்க? வயிறு பசி கொள்ளு திட்டி இந்த நெட்ட பேதல போவா எங்க போய் சேர்ந்தான்னு தெரியல. காலையிலேயே எங்க அளப்பட போனா, வீட்டுல ஒரு சாப்பாடு கூட உனக்கு செஞ்சு தராம. அவ அழகா தோசை சுட்டு தாரம்புதான் அப்படின்னு சொன்னா. அப்பவே சரின்னு விட்டுருக்கணும். நான் இடியாப்பத்தை புளிஞ்சுதான்னு கேட்டேன். என் பேதிலேருவா கடைக்கு போறேன்னு ஒரு நேரம் கிடந்துட்டா. இட்லி சட்டி வாங்குதான் இப்ப போனவா எங்க போனானே ஆள் அட்ரஸ் இல்ல. சிறுகுடல பெருகுடல திங்கி பேதிலேருவா இன்னும் வரக்கானுமே எங்க போய் கிடக்கான்னு தெரியலையே. என்ன மீனா எழுச்சிட்டியோ? எந்திக்காம ஒரே ஐடியா தூங்கிடுவோன்னு பாத்தீங்களோ? ஏன் மீனா இப்படி கோமா பேசுத? கோபடாம நீ கொஞ்சமா செய்வா. காலையில கடைக்கு போறேன்னு 1 மணி நேரம் அளவட போயிட்டேன். இப்ப இந்த இட்லி சட்டி வாங்குதானு 1 மணி நேரம் அளவட போயிட்டேன். என்னதான் நினைச்சிட்டு அலையுத நீ? வீட்டுல ஒரு வயசானவ கிடக்கால, நாத்தன கறி கிடக்கால, பசிக்குமே சாப்பாடு செஞ்சு கொடுப்போன்னு கொஞ்சமாவது கட்டையில உணர் இருக்கா உனக்கு? உணர் கிட்டவள நீ வாட்டுக்கு ஊர் சுத்த போயிட்டு வரேன்னா காலையிலேயே. ஏத்தே, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாது என்ன? நான் இவ்வளவு நேரம் சாப்பிடாம கொலை பட்டினியா தான் கிடக்கேன். நான் மட்டும் நல்லா தின்னுட்டு அலைனே. உங்களை யார் பட்டினியா கிடக்க சொன்னா? வீட்டுல எல்லா பொருளும் இருக்கத்தானே செய்து செஞ்சு திங்கிறதுக்கு வலிக்கு. உங்களுக்கு வீடு விட அளவட போறிய? மீனா தெரிஞ்சா பேசலாட்டி வாயை பொத்திட்டு. நான் காலையிலேயே தோசை சுட்டு தரேன்னு சொன்னேன் உங்க அம்மிட்ட. உங்க அம்மா தான் இடியாப்பம் தான் என் அவளுக்கு இறங்கும்ட்டாவோ. அதுக்கு தான் நான் காலையில இருந்து இப்ப அளவட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, அளவட்டுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன், மத்தபடி செஞ்ச பாடில்ல. ஒரு இடியாப்பம் கேட்டது ஒரு குத்தமா? அதுக்கு என்ன பாடம் என்ன சிறையா வீட்டுல? ஏத்த நானும் பண்ணதுக்கு தானே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் போய் தொலை, போய் பண்ணு. எனக்கு அப்படி மயக்கமா வருது, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருது. எவ்வளவு நேரமா தண்ணி குடிச்சு நான் வீட்டுல கிடப்பேன். முன்னாடியாவது பழைய சோறு கிடக்கு, இப்ப பழையது கூட இல்ல வச்சு திங்கிறதுக்கு. இன்னும் நான் மாத்திரை திங்க வேண்டியிருக்கு. ஒரு படியா வருது. என்னையும் அவளை இப்படி பட்னியா போட்டு சாவடிக்கிய. அவளுக்கு நான் வந்ததே பிடிக்கலம்மா, அதான் இப்படி எல்லாம் வேணும்னே பண்ணுதாவோ. இப்படி எல்லாம் பண்ணாதானே அம்மா விட நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன், அதனால இப்படி பண்ணுதாவோ. ஏமா தாயா, நான் போய் செஞ்சு கொண்டாடுறேன். ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிருவேன். படா படுத்தாதி அம்மையும் மௌனம். உங்களுக்கு மேல நாங்க படாத பாடு பட்டு கிடக்கேன். எத்தனை இடத்துக்கு அலைஞ்சிட்டு வரேன். எவ்வளவு பேசி பேசி உயிர் எடுக்காத. போய் தொலை, சீக்கிரமா செய்யி. எனக்கு கண்ணை இருட்டிட்டு வருது. போய் தொலைனே. அம்மா, அந்த வவகிட்ட பேதவேர்வா எப்போ செஞ்சு தருவான்னு தெரியலையே. எல்லாம் நீ கொடுக்க இடம் தாம்மா. நீ தான் மர்மோன்னு தூக்கி வச்சு பேசுத. அவளுக்கு என்ன நீ குளிர் விட்டு போய் அலைதா? ஏம்மா, கொஞ்ச நேரத்துல இருப்பனா போயிருவானான்னு தெரியலையே கடவுளே. இப்படி பசியோட செத்தா அதை விட கேவலம் என்ன இருக்கு? ஒரு இடியாப்பத்துக்காண்டி உயிரை விட்டுட்டான்னு பேசவோட எல்லாரும். அதை விட அசிங்கம் என்ன இருக்கு? ஏம்மா லூசு மாதிரி அழாத. ஒன்னும் சாக மாட்டேன். உன் மர்ம அப்ப கொண்டு வருவா தின்னு. அதே கிளவி வேற இப்படி கிடக்கால. இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்த சொன்னோம்னா தாங்குவாளா போயிருவாளான்னு தெரியலையே. கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். எத்தே என்ன மர்மலா சாப்பிடுமா? எடுத்து வை சீக்கிரம். எத்தே, அதுல ஒரு சின்ன சிக்கலுத்தே. என்ன சிக்கல் மர்மலா? தட்டுக்கிட்டு கழுவாம போட்டியா? பரவாயில்ல, சட்டியோட சாப்பிட்டுக்கிட்டே கொண்டு வந்து வை. அதுக்கு இல்லத்தே. ஐயோ கடவுளே, இடியாப்பம் புளிதான் உலக்கும் சில்லும் காணுமுத்தே. பள்ளியக்கா வீட்டுல போய் வாங்கிட்டு வந்துருட்டா. எம்மா எந்திரிமா. எம்மா செத்துட்டானா?